viewers, welcome to my channel. இன்னைக்கு எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டான இருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வேஸ்ட் டு வேஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணி வச்சுடுங்க. நான் வேஸ்ட் அண்ட் ஒரு பின்னும் இந்த ரெண்டு ஸ்லீவையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் கிட்ட ஒரு பின்னும் பின் பண்ணிடுறேன். அடுத்து ஷோல்டர் அண்டு ஒரு பின். நம்ம இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் பிட் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறது லைனிங்கில் தான். லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இங்கே வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு கிராஸாக இருக்கிறதுனால ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து நீங்கள் லைனிங்கில் வந்து நார்மலாக உங்களுக்கு பார்டர் இல்லைன்னா நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 இன்ச்சை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லைனுக்கு மேலே இப்போ ஃபேப்ரிக் என் பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்குது. ஃபோல்டிங் டூ ப்ளவுஸோடைய ஃபோல்டிங்கும் ஃபேப்ரிக்கோட அந்த மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கணும். நெக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து கர்வ் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் அண்ட் ஒரு மார்க்கிங்கும் ஆர்மும் பாடியும் ஜாயின் ஆகுது. அங்கே எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா மேலே 1/4 இன்ச் வைக்கணும். அந்த எக்ஸாக்ட் லைன் அண்ட் ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி நெக் டெப்த்தும் எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். அடுத்து ஷோல்டர் அண்ட் எக்ஸாக்ட் லைன், நெக் லைன் அண்ட் எக்ஸாக்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போது ப்ளவுஸோடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே ஹைட், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு. சரிங்களா? இதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபஸ்ட் லைனுக்குமே லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நான் இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ம் கிட்ட இருக்கிற இந்த ஃபஸ்ட் லைனும் இந்த ஃபஸ்ட் லைனையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கு கிட்ட நெக்கோடைய அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் லைனையும் நெக் டெப்த்தாண்டு இருக்கிற லைனையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம நெக் வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நெக் வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறதுனால நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் டார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சில் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஆர்ம் லைனை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். கர்வ் ட்ரா பண்ணுறதான்னுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ம் லைனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஆர்ம் லைனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக எக்ஸாக்ட்லேருந்து எடுக்கணும் அளவு. நம்ம எடுக்க போகிற எல்லா அளவுமே எக்ஸாக்ட்லேருந்து தான் எடுக்கணும், எக்ஸ்ட்ராலேருந்து எடுக்கக்கூடாது. நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்சு கர்வை இந்த லைனில் டச் ஆகிற மாதிரியும் கீழே அந்த லைனுக்கு மேலே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபேப்ரிக் வந்து தையல் எக்ஸ்ட்ரா தையல் கொடுப்போம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் 1.5 இன்ச் 2 இன்ச் இல்லை 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். நான் வந்து இங்கே 1.5 இன்ச் தான் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டாட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம அந்த அளவு இங்கே விடணும். இப்போ நான் எக்ஸாக்டாக அங்கே வச்சுட்டு ஸ்கேலை இந்த 1/2 இன்ச் லைனில் இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன், லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பார்ட் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட் எப்படி பண்ணுறது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வைக்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த லைன்ஸை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நெக்கு மட்டும் நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. இந்த வேஸ்ட் அண்டை வர்ற ஒரு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம அந்த டாட்ஸ். ஸோ அந்த டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுடைய ஃபோல்டிங் எட்ஜிலேருந்து நீங்கள் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு 3 இன்ச் இருக்குங்களா, ஹைட் வந்து 3.5 இருக்கும். ஸோ அந்தோடைய டாட்டோடைய வித்து வந்து 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தையலுக்கு அங்கே அவ்வளோ தானே கொடுத்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம இங்கே கொடுத்தது இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்து டாட்டோடைய ஹைட் வந்து 3.5. நான் அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி லைன் ட்ரா பண்ணணும் அந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் எக்ஸாக்டாக இந்த லைனில் இருந்தால் கட் பண்ண போகிறேன்.
நம்ம எந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். அதுக்கு தள்ளி அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க. நான் இந்த ஆம் லைனை கட் பண்ணிக்கிட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா அந்த 1/2 இன்ச் அந்த லைனை நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக் பார்ட் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எப்பயுமே. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இதை வச்சு எப்படி ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்லைன் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ தான் நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது நான் அப்படியே ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு நான் பேக் பார்ட்டுக்கு கட் பண்ண மேல் பக்கமாக ஃப்ரண்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபேப்ரிக்கை வச்சோன்னா அது ஸ்ட்ரைட் கட். இப்போ இந்த ஆங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னராக இருக்கா, இந்த கார்னர் இப்படி ஃபேப்ரிக்கை நீங்கள் கிராஸாக வச்சிங்கன்னா அது கிராஸ் கட். நம்ம பேக் பார்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சா ஸ்ட்ரைட் கட், ஓகே. கிராஸாக வச்சோன்னா கிராஸ் கட். அந்த கிராஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஃபேப்ரிக்கோடைய அந்த கார்னர் பார்ட் இருக்குங்க இல்லையா, அதில் இப்படி கிராஸாக இருக்கணும் உங்கள் பேக் பார்ட். நீங்கள் கிராஸாக வைக்கிறப்ப அந்த ஆம் கிட்ட ஃபேப்ரிக் இருக்கணும், நெக் கிட்ட ஃபேப்ரிக் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கை கிராஸாக வச்சுட்டேன். இப்போது நான் இந்த அவுட்லைனை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவுட்லைன் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கணும். இந்த லைனும் மேலே அந்த ஷோல்டர் லைனும் ஆர்ம் லைனும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக தான் ட்ரா பண்ணணும். நான் இங்கே இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு இன்னொன்று நீங்கள் இந்த எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்டாக அந்த லைனையும் எக்ஸ்ட்ராவையும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எடுக்க போகிற எல்லா அளவுமே நீங்கள் எக்ஸாக்டில் வச்சு தான் எடுக்கணும். அது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு அந்த 1/4 இன்ச் லைன் இருக்குல்லையே எக்ஸாக்ட்ஸை அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்ம் கவருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் கர்வை அந்த கர்வியர் பார்ட்டை மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு உள்ள கர்வியாக கொடுத்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை தான் இப்போது நம்ம எக்ஸாக்டாக வச்சுக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஆர்ம் கர்வை மட்டும் இப்படி கர்வியாக மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் பார்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அடுத்து இப்போது ப்ளவுஸில் இருந்து நம்ம அளவு எடுத்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு இப்படி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுடைய ஃபேப்ரிக் மேலே இருக்கிற மாதிரி எக்ஸாக்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் அந்த தையல் இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட் தையலில் உங்களுடைய ஷோல்டரை வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவில் வைக்கக்கூடாது. இப்போ எக்ஸாக்டாக வச்சுட்டு உங்கள் ப்ளவுஸை கரெக்டாக அதுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது உங்களுடைய அந்த பேக் பார்ட் ஃபேப்ரிக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சிடும். இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நோட் பண்ணிக்கிறேன், நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாக்ட்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட் லைனோடைய நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கர்வி பார்ட்டை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா கூட அதையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நெக்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பார்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸாக்ட், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் தையலுக்கான அளவு கொடுக்கணும். இல்லை 1/2 இன்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் ஹூக் அண்ட் டை பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போது 1/2 இன்ச் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு இப்போது நம்மளுடைய எக்ஸாக்ட் அளவில் தான் நம்ம இப்போது எல்லா மார்க்குமே பண்ணணும். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த எக்ஸாக்டில் வச்சுக்கோங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸாக்ட்லேருந்து இந்த கப்பும் பட்டியும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மிட் லைன், அங்கே ஒரு மார்க், அங்கே ஒரு லைன்
ட்ரா பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 2 லைன்ஸ், இந்த 2 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கொஞ்சம் அளவெல்லாம் மார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கே எக்ஸாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாக்ட் தையல்லேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ளவுஸ்லேருந்து இப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த எக்ஸாக்ட் தையல்லேருந்து நான் இன்ச் டேப் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கர்வியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து இந்த ஆர்ம் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ம் டாட்டை தான் நான் இப்போ மெஷர் பண்ண போகிறேன். இங்கேருந்து பொறுமையாக இன்ச் டேப்பை இப்படி கர்வியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்ம் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் டாட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அது எங்கே முடியுதுன்ற அளவையும் அதோடைய ஹைட்டையுமே மார்க் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாக்ட்லேருந்து இப்படி டர்ன் பண்ணி இப்படி கர்வியாக பொறுமையாக டர்ன் பண்ணிக்கிட்டேன்னா 5.5 இருக்குங்களா, இந்த 5.5 நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஆர்ம் டாட்டோடைய ஹைட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆர்ம் டாட்டோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 4.2 இருக்குங்களா, அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ம் டாட்டுக்கும் வேஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற மிட் பாயிண்ட் இருக்குங்களா, அந்த கேப்பு நான் நோட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் இருக்குங்களா, அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த 2 இன்ச் இருக்கும் அந்த கேப்ன்றது. இப்போ அந்த டாட்டோடைய ஹைட் வந்து 3 இன்ச், அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்ச் லைன் இருக்குங்களே இந்த தையல், நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த டாட்ஸை மட்டும் கொஞ்சம் மெஷர் பண்ணிவிட்டு இப்படி நோட் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இது எப்படி நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி தையல் எக்ஸாக்ட்லேருந்து மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே அந்த எக்ஸாக்ட்லேருந்து இன்ச்சு டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கர்வியாக மார்க் பண்ணணும். அந்த 5.5 இருக்குங்க இல்லையா, அந்த 5.5 இந்த லைனில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த லைன்லேருந்து மெஷர் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட்லேருந்து இன்ச் டேப்பை வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கர்வியாக நீங்கள் நம்ம செகண்டாக மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. அந்த 5.5 இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4.2 இருக்குங்களா, அந்த 4.2வை நீங்கள் இங்கிருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. அங்கிருந்து ஒரு 2 இன்ச் அந்த கேப் இருக்குங்களா, அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணுறீங்க. அதுலேருந்து 3 இன்ச் வேஸ்ட் டாட் நீங்கள் அந்த 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படி நம்ம டாட்ஸை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. இப்போ எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக இருக்குங்க இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்கை நம்ம அந்த அளவு நம்ம எடுக்கணும். ப்ளவுஸ்லேருந்து ஹூக் பார்ட் சைடுலேருந்து தான் நீங்கள் அதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஹூக் பார்ட் சைடுலேருந்து இந்த டாட் வேஸ்ட் டாட்டிங் முடியுது பார்த்தீங்களா, வேஸ்ட் டாட் முடிகிற இடத்துலேருந்து ஹூக் பார்ட் சைடை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி கர்வியாக இருக்கிற இந்த பார்ட்டை ஸ்லாண்டிங் பார்ட்டை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 3.5 இருக்குங்களா, 3.2 அந்த 3.2வை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம். அந்த 3rd லைன்லேருந்து இங்கே 3.2வை மார்க் பண்ண போகிறோம். அடுத்து டாட்டுடைய வித்து நம்ம இந்த டாட் நெக்ஸ்ட் இங்கே இந்த ஸ்லாண்டிங் அடுத்து வருது பார்த்திங்கன்னா, இந்த டாட் வருதுங்களா. இப்போ அந்த டாட்டுடைய வித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணோம். மேக்ஸிமம் ப்ளவுஸில் 1.2 இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸ்னால் 1 இன்ச் இருக்கும். ஸோ உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் இங்கேருந்து இந்த அளவு எடுத்துகிட்டு அடுத்து டாட்டுடைய அந்த வித்து எடுத்துக்கலாம். இந்த டாட்டுடைய வித்தை நம்ம இந்த லைன்லேருந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 1.2 இருக்குங்களா, அந்த 1.2வை நான் இந்த லைன்லேருந்து மார்க் பண்ண போகிறேன். 2 டைம்ஸ் மார்க் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் கப் ஷேப். அடுத்து இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம அந்த சைட் பார்ட்டை ஜாயின் பண்ணணும். ப்ளவுஸோடைய அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் பார்ட்டில் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் எடுத்து அதுக்கு ப்ளவுஸை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆர்ம் கிட்ட எக்ஸாக்ட் லைன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸாக்ட் தையலில் வச்சுட்டு நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கா இந்த தையல், இந்த தையலையும் இப்படி இந்த இடத்துலையும் நீங்கள்
இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த தையல் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஹூக் பார்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு கர்வி பார்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்படி கர்வியாக வச்சுக்கோங்க. நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இந்த கர்வி பார்ட்டை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சுட்டு இந்த டாட்ஸை நான் கரெக்டாக இது கிராஸ் கட்டுன்றதுனால நீங்கள் ஷோல்டர் அந்த நெக்லைனில் ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஆர்ம் டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரஃபாக தான் இந்த லைன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இதோடைய வித்து மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 சென்டிமீட்டர் நீங்கள் அவ்வளோ அந்த வித்து அங்கே கொடுத்தா மட்டும் போதும். இங்கே ஷார்ப் பாயிண்ட்டை முடிக்கலாம். அடுத்து ஹூக் டாட் பாருங்கள். ஹூக் டாட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஹூக் டாட்டை இங்கேருந்து ஹூக் பார்ட் சைட்லேருந்து நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 2.7 இருக்குங்களா, நான் அதை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கப் ஷேப் ரொம்ப பாயிண்டியாக இருக்கும். ரொம்ப அவேல இருக்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் கிராஸ் கட்டில் ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டில் ஃபேப்ரிக் பாருங்கள் எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கிராஸ் கட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகாது. நம்ம எப்படி நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் ஹெவி பஸ்ட்டாக இருக்கவங்க தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த ப்ளவுஸ் கட் நீங்கள் வியர் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த எக்ஸாக்ட் ஃப்ரண்ட்டு நெக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நெக்லைன் யாருன்னா மார்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் லைனை ஸ்ட்ரெயிட்டாகவும் அந்த ஃபஸ்ட் லைனையும் இந்த எல் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம எல்லா ஷேப்புமே இந்த எல் பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆங்கிள் மாதிரி நெக் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கர்வியாக கொடுக்கணும்னா உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கர்வியாக நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லை ஒரு 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வியாக கொடுக்கலாம். நெக் ஷேப் வேணுன்ற சில பேருக்கு டிஃப்ரெண்ட் நெக் வைக்கணுன்ற ஒரு தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி கர்வியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணி காட்டுறான்னுட்டு. ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி கொடுத்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்கொயர் தான் நெக்லைன்லாம் வேணும், நம்ம அந்த எல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நெக் ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து யூ நெக்லைன் தான் எனக்கு தேவை. ஸோ அந்த கர்வை தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆர்ம் கர்வ் கிட்ட நான் கொஞ்சம் டவுன் பார்ட்டாக தான் கட் பண்ணணும். நான் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆர்ம் பார்ட் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் உள்ளே கர்வியாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல சுருக்கம் வராது. இந்த கர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த சைட் பார்ட்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த சைடில் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த லைன் ட்ரா பண்ணுறோமோ அந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்லைன் வந்து நான் இந்த யூ தான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பட்டி ஸ்லீவ்லாம் கட் பண்ணணும். இங்கே டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ்க்கு ஒரு குட்டி குட்டியாக லான்ச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு. அடுத்து இந்த 2 டாட்டுமே ஒன்றா சேர்த்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட் கொடுத்துருங்க. அடுத்து ஆர்ம் டாட் கிட்ட ஒரு கட், ஹூக் டாட் கிட்டேயும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்படி கட் கொடுத்துக்கிட்டா நம்ம இன்னொரு பக்கத்தில் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிட்டோம், நமக்கு அந்த டாட்ஸ்லாம் கிடச்சிடும். அடுத்து நம்ம பட்டியும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா ஃபேப்ரிக், நம்ம அதில் தான் அதை கட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸ்லீவுக்கு ஆல்ரெடி இது 2 ஃபேப்ரிக்காக இருக்குங்களா, நான் இதை ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இது அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் இருக்குங்களா, இதில் வந்து நான் எப்படி கொஞ்சம் எல்போ வரைக்கும் ஸ்லீவ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன்ஸ், ரெஃபரன்ஸ் லைன்ஸ், ஏன்னா ஃபேப்ரிக் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதால நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி நம்ம பார்டர்ஸ் இருந்தால் 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணால் போதும்னு நினைக்கிறோமோ அந்த 1/2 இன்ச் மட்டும், இது கொஞ்சம் ஸ்லீவ் இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 1/2 இன்ச் லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மட்டும்தான் ஸ்லீவுக்கு நான் தையலுக்குன்னு விட போகிற அளவு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவோடைய ஹைட் எவ்வளோ வைக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 9.5 வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த 9.5ஐ நான் இங்கே ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய அளவு ப்ளவுஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். நம்ம இதுலேருந்து எப்படி கொஞ்சம் லென்த்தான ஸ்லீவை மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். நான் வந்து 9.5 சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் மார்க் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நீங்கள் தையலுக்காக விடலாம். நான் இப்போ இந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் 10 இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம் ஸ்லீவ், உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 9.5 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தையலுக்கு நான் விடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு தையல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போது 9.5 மார்க் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு தையல் எக்ஸாக்ட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்டில் இந்த அளவு ப்ளவுஸுடைய அந்த ஜாயினிங் இருக்கு இல்லையா, ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த சென்டர் லைன், நீங்கள் அந்த லைனை இந்த ஃபஸ்ட் லைனுடைய எக்ஸாக்டில் நீங்கள் வச்சுக்கணும். எக்ஸாக்டில் இப்படி ஸ்லீவை வச்சுட்டு இப்போ ஸ்லீவோடைய ஓப்பனையும் இங்கே இந்த கர்வையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் லைன் அந்த ஜாயினிங் எங்கே முடியுதோ அங்கே எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். அடுத்து இப்போது உங்களுக்கு ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 11.2 11.5 இருக்குங்களா, இந்த 11.5 ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஆஃபோடைய வேல்யூ கிடச்சிரும் 5.2. அதை இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ எக்ஸாக்டில் மார்க் பண்ணிக்கிட்டோமா, இந்த இடத்துல எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிட்டோமா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் டு அந்த லைன் எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பாருங்கள். நான் ஒரு 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இங்கே ஒரு கர்வியாக நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கணும். கர்வியாக ட்ரா பண்ணி இந்த ஃபஸ்ட் லைனோட இதை கனெக்ட் பண்ணிடணும். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கேல் வச்சு அந்த ஸ்லீவ் ஓப்பனை மார்க் பண்ணிக்கணும். நம்ம இங்கே தையலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1.5 இன்ச். நீங்கள் அந்த 1.5 இன்ச் லைனை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். அங்கேருந்து ஒரு 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வி லைனை நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட் பார்ட், ஓகேங்களா, ஃப்ரண்ட்டு ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் பார்ட். இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக்கை நம்ம கட் பண்ணிடணும். ஸ்லீவுடைய பேக் பேட்டர்னை கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணணும். இந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்தே நீங்கள் கட் கொடுத்து இப்படி கர்வியாக உள்ள நீங்கள் இந்த பார்ட்டை கட் பண்ணிடணும். ஏன் நம்ம அந்த தையல் வரைக்கும் போகக்கூடாது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டும் 2 பார்ட்டையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும். அடுத்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 1 இன்ச் விடலாம். 1 இன்ச் விட்டுட்டு அந்த லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பட்டியை மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த தையல்லேருந்து பட்டியோட இந்த அளவு ஹூக் பார்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 இருக்குங்களா, அந்த 8.5ஐ இந்த 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஹூக் அண்ட் ஐ பார்ட் தைக்கிறதுக்காக விடுறது. அதுலேருந்து 8.5ஐ மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் நம்ம சைடில் தையலுக்காக பேக் பட்டனில் விட்டோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹைட்டை மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹைட்டை மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து அதோடைய மிட் பாயிண்ட்டு 2 இன்ச் இருக்குங்களா, ஃப்ரண்ட் ஹைட் 2.5, அந்த மிட் பாயிண்ட்டு 2 இன்ச் இருக்குது. சைட்லேயும் உங்களுக்கு அதே 2 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தையலுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் இதை கர்வியாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் இருக்கணும் இல்லைங்களா, இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு அந்த ஷேப்பை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. பட்டி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டிக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 ஃபேப்ரிக் வைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்கெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது, ஜரி த்ரெட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து 2 ஃபேப்ரிக்காக கட் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு. லைனிங் ப்ராசஸ்னாவே நீங்கள் 2 ஃபேப்ரிக்காக கொடுத்தா ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் இதே மாதிரி எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கட் பண்ணிக்கிட்டு அடுத்து இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான். இப்போ பார்டர்லாம் இருக்குங்களா, நான் இந்த பெரிய பார்டர் வந்து ஸ்லீவுக்கும், ஸ்மால் பார்டர் வந்து வெயிஸ்ட்டு, நம்ம பேக் பார்ட்டில் வெயிஸ்ட்டுக்கும் வைக்க போகிறேன். ஸோ இதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் என் பக்கமும் ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கும். நான் இந்த மாதிரி இருக்கிறத ஒன்றா சேர்த்து பின் பண்ணிடுறேன். ஃபேப்ரிக் கரெக்டாக ஒரு வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நான் இப்படி பின் பண்ணிக்கிட்டு இப்போது ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்களேன் மெயின் ஃபேப்ரிக். இப்போது லைனிங்கை வந்து நீங்கள் நம்ம கட் பண்ண ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சில் பேக் பார்ட்டனை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. இப்போ நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா தையலுக்குன்னிட்டு, அது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வைக்கணும். நீங்கள் எல்லா ஃபேப்ரிக்குமே பின் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மூவ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறப்ப. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம பட்டி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸில் தான் வைக்க போகிறோம். கிராஸ் கட் இல்லையா ப்ளவுஸ், அதனால கிராஸில் தான் ப்ளேஸ் பண்ணணும். பட்டி வந்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபேப்ரிக் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அப்படி அலைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இது ஃபேப்ரிக் ஃபுல்லாக கிராஸ் இல்லையா, நம்ம கிராஸ் கட் தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபேப்ரிக்கோட கிராஸில் வைக்கணும். அடுத்து ஸ்லீவ் பார்ட் வந்து எனக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க முடியல. நான் அடுத்தது உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். இப்போது ஃபேப்ரிக்கோட ஃபோல்டும் லைனிங்கோட ஃபோல்டிங்லாம் இருக்குங்களா, கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ ஸ்மாலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக பிக்காக இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். நான் இப்போது எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைனிங் ப்ராசஸ்னாவே பார்த்திங்கன்னா எப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து லைனிங்கோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். எனக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா ஆங்கிள் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல இப்படி கிராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போது லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இது எக்ஸாக்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம டேர்ன் பண்ணும்போது இந்த சைட் பார்ட் இருக்குல்லையே, இந்த ஆர்ம் சைட்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னா நீங்கள் இந்த 1/2 இன்ச் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். பட்டிக்கு நீங்கள் எக்ஸாக்டாகவே மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, எக்ஸாக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாவே போதும். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே நீங்கள் 1/2 இன்ச் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுறேன் பாருங்கள். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். இன்னொன்று கிராஸ் கட்டுமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் கொஞ்சம் டிசைன்ஸ் நான் ஸ்கேலப் டிசைன் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நெக்கு வந்து பேக் நெக்குக்கு மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். அடுத்து ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து யூ தான். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லையா, அந்த லைனில் தான் நான் கட் பண்ண போகிறேன். அடுத்து பட்டிக்கு ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவ் வந்து பெரிய பார்டர் இருக்கிறதுனால நம்ம கீழே 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போதும். இந்த எக்ஸ்ட்ராலாம் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ஸ்லீவுக்குமே நம்ம இப்படி விடணும் ஃபேப்ரிக்கு. அடுத்து இந்த சைட்லாம் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.